வணக்கம் டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி அவங்களோட சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் பெருசா சிலபஸ் அப்டேட் எதுவும் நடந்ததில்ல. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2க்கு சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அந்த சிலபஸ் அப்டேட்ல என்னென்ன சேஞ்சஸ்லாம் அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னு மட்டும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பேட்டர்ன் பத்தி பார்த்துடலாம். பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சேஞ்சுமே இல்ல. ஆஸ் யூசுவல் ஜெனரல் ஸ்டடில 75 கொஸ்டின், ரீசனிங் அண்ட் ஆப்டிடியூட்ல 25, தமிழ் எலிஜிபிலிட்டில 100. அது இல்லாம நெறைய பேர் இது அப்ஜெக்டிவ் டைப் தானா? இல்லன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்ல கொண்டு வந்துட்டாங்களா? அப்படிங்கிற பயத்துல இருப்பீங்க. இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் தான். அதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. முதல்ல நம்ம ஜெனரல் ஸ்டடீஸ பத்தி பார்த்துடலாம். ஜெனரல் ஸ்டடீஸ பொறுத்தவரைக்கும் பெருசா எந்த ஒரு சேஞ்சுமே கொண்டு வரல. சின்ன சின்ன ஒவ்வொரு இதுலயும் சின்ன சின்ன சேஞ்ச் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்காங்களே தவிர, ரொம்ப பெருசா ரொம்ப மொத்தமாலாம் மாத்தல. இங்க இப்ப என்னோட லெஃப்ட் சைடுல இருக்கிறது பழைய டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். ரைட் சைடுல இருக்கிறது புது டிஎன்பிஎஸ்சி சிலபஸ். ஃபர்ஸ்ட் நான் ஜெனரல் சயின்ஸ பத்தி பார்த்துடலாம். ஜெனரல் சயின்ஸ்ல எக்ஸாக்ட் அதே தான். பெருசா ஒண்ணுமே ஆட் பண்ணல. இந்த கரண்ட் ஈவென்ட்ஸ்னு கீழ இருக்குல்ல, லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஜெனரல் சயின்ஸ், அதுக்கப்புறம் இந்த கரண்ட் ஈவென்ட்ஸ், இந்த ரெண்டையுமே சேர்த்து கம்பைன் பண்ணி இங்க புது சிலபஸ்ல யூனிட் 1 ஜெனரல் சயின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ராவா அதுல வேற எதுவும் பெருசாவும் ஆட் பண்ணல. இந்த சப்ஜெக்ட்ல இருந்து இந்த ஜெனரல் சயின்ஸ் டாபிக்ல இருந்து நமக்கு வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு வரும்னு எதிர்பார்க்கலாம்னா 5 கொஸ்டின்ஸ். பழைய சிலபஸ்ல நமக்கு பெருசா எதுவும் கொடுக்கல. எந்தெந்த கொஸ்டின்லாம் எவ்வளவு கொஸ்டின் வரும் அந்த மாதிரி எந்த கிளாரிபிகேஷனுமே கொடுக்கல. ஆனா புது சிலபஸ்ல இந்த மாதிரி 5 கொஸ்டின்ஸ் வருங்கிற கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. அது நம்ம படிக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கூட ஈஸியா இருக்கும். அடுத்து ஜாகிரபி பத்தி பார்த்தோம்னா, ஜாகிரபிலயும் பெருசா எந்த சேஞ்சுமே இல்ல. எதுவுமே இல்ல. எக்ஸாக்ட்டா பழைய சிலபஸ்ல இருக்கதான் இதுலயும் கொடுத்துருக்காங்க. அதனால பெருசா எந்த சேஞ்சுமே இல்ல. ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. ஜியோகிராபிக்கல் லேண்ட்மார்க்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அது மட்டும் தான் புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. அத தவிர வேற எந்த சேஞ்சுமே இல்ல. வேற எல்லாமே பழைய சிலபஸ்ல இருக்கிறது தான் அப்படியே கொடுத்துருக்காங்க. வேற எந்த சேஞ்சுமே இல்ல. அப்புறம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. பழைய சிலபஸ்ல ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவை தனியா கொடுத்திருந்தாங்க. இதுல யூனிட் 3 ஆட் பண்ணி ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அது கூட இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ஆட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஜியோகிராபில இதை சொல்ல மாட்டேன். ஜியோகிராபில வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் 5 கொஸ்டின். அதாவது 5 கொஸ்டின் இதுல இருந்து கரெக்டா வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கிளாரிபிகேஷனால நம்ம எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இது போட்டு படிக்கலாம். அந்த கிளாரிபிகேஷன் நமக்கு கிடைச்சது. கொஞ்சம் கூட எஃபர்ட் போட்டு படிக்கணும். அதே மாதிரி இந்த ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா, அந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அத பழைய சிலபஸ்ல அத ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தனியா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தனியா யூனிட் 7 கொடுத்திருந்தாங்க. அதை ரெண்டையும் கம்பைன் பண்ணி இப்போ யூனிட் 3ல ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரெண்டையும் சேர்த்து கொடுத்திருக்காங்க. இதுல வேற எந்த சேஞ்சுமே இல்ல. இதுல வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவுனா 10 கொஸ்டின்ஸ், அதாவது 10 கொஸ்டின் இதுல கேட்பாங்க. அதுக்கப்புறம் நமக்கு பெரிய சப்ஜெக்ட் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டிலயும் ஒரு சேஞ்சுமே ஆட் பண்ணல. ஒரு சேஞ்சும் இது இல்ல. ஆனா ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் ஆட் பண்ணிருக்காங்க. என்ன ஆட் பண்ணிருக்காங்கன்னா, பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக் சிஸ்டம் இன் தமிழ்நாடு. இது மட்டும்தான். அதை தவிர வேற எந்த ஒரு சேஞ்சுமே ஆட் பண்ணல. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ்னா மொத்தம் 19 எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து. பாலிட்டில அந்த புது புது சட்டங்கள் ஏதாச்சும் ஏற்றுவாங்க, எல்லாம் சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட் என்னென்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி எல்லா கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து. அது இந்திய அளவுல இல்லாம தமிழ்நாட்டு லெவல்ல என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இருந்திருக்கும் அதை பத்தியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. இது வரைக்கும் பாலிட்டில இது புதுசா ஆட் பண்ணிருக்க சப்ஜெக்ட்னால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் அதிகமா வர வாய்ப்பு இருக்கு. அதிகமா வர வாய்ப்பு இருக்குல்ல, இது கொஞ்சம் புது சப்ஜெக்ட்னால இதுல இருந்து கொஸ்டின்ஸ் புதுசா நிறைய வரவே வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. அதே மாதிரிதான் இந்தியன் எக்கானமி தனியா கொடுத்திருந்தாங்க. பழைய சிலபஸ்ல இந்தியன் எக்கானமி தனியா கொடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தனியா கொடுத்திருந்தாங்க. இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி புது சிலபஸ்ல யூனிட் 5 மொத்தமா சேர்த்து கொடுத்திருக்காங்க. ஆனா இதுல இந்த வெயிட்டேஜ் ஆஃப் மார்க்ஸ் எவ்வளவு 20 மார்க்ஸ், பாலிட்டியோட அதிகமா. முதல்ல அதனால இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்து படிக்க வேண்டிய சப்ஜெக்ட். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. அஸ் யூசுவல் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாலயும் ஒரு சேஞ்சுமே இல்ல. எல்லாமே பழைய சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான். வேற எந்த சேஞ்சுமே பெருசா இது இல்ல.
அப்படியே அதுக்கப்புறம் நம்ம ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டிக்கு வந்துட்டோம்னா அதுவும் as usual எந்த சேஞ்சுமே இல்ல. பழைய சிலபஸ்ல என்ன இருக்கோ அதே தான் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க ரொம்ப ஒரி பண்ணிக்கலாம் வேணாம். பழைய சிலபஸ்ல என்னலாம் இருக்குமோ அத மட்டும் படிச்சிருங்க. இதுல இதுல இப்போதைக்கு புதுசா ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு எதுன்னா, இந்த இந்தியன் பாலிட்டில இது மட்டும் தான் புதுசா தனியா ஆட் பண்ணியிருக்காங்க. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் இன் தமிழ்நாடு அண்ட் இந்தியா. இதுதான் ஓரளவுக்கு புதுசா ஆட் பண்ணியிருக்காங்க. மத்ததெல்லாம் அதுக்கப்புறம் ஜியோகிராபிக்கல் நாலேஜ் இதெல்லாம் பெருசா புதுசாலாம் ஆட் பண்ணல. அதேதான். அஸ் யூசுவல் அதே பழைய பழைய சிலபஸ்ல என்ன இருக்கோ அதே தான் குடுத்துருக்காங்க. தமிழ்ல தான் எக்ஸ்ட்ராவா கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம தமிழ் பத்தி பார்ப்போம். அதான் இப்போ தமிழ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பழைய சிலபஸ்ல பகுதி ஆ இலக்கணம்னு குடுத்துருக்காங்கல்ல. இத வந்து இங்க வந்து 2 விதமா பிரிச்சு போட்டுருக்காங்க. அலகு 1 இலக்கணம், அலகு 2 சொல்லகராதி. இலக்கணத்துல இருந்து 25 கேள்வி வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பழைய சிலபஸ்ல இருக்க எல்லாத்தையும் தான் பேர மாத்தி குடுத்துருக்காங்க. சின்ன சின்னதா கொஞ்சம் எலாபரேட்டா குடுத்துருக்காங்க. பழைய சிலபஸ்ல பிரித்தெழுதுக, பிரித்தெழுதுதல், சேர்த்தெழுதுதல், சந்திப்பிழை, குறில் நெடில் வேறுபாடு, லகர லகர, நகர நகர நகர, ரகர வேறுபாடு, இணை எழுத்துக்களை அறிதல், சுட்டெழுத்துக்கள், வினா எழுத்துக்கள், ஒருமை பன்மை அறிதல், வேர் சொல்லிலிருந்து வினைமுற்று. இதுதான் இங்கேயுமே கிட்டத்தட்ட எப்படி குடுத்துருக்காங்கன்னா, இலக்கண குறிப்பு, பெயர் சொல்லின் வகை அறிதல். அதாவது இங்க இருக்க பகுதி ஆவ இங்க வந்து இலக்கணம்னு 2 இதுவா பிரிச்சு குடுத்துருவாங்க. இலக்கணம், அதுக்கப்புறம் சொல்லகராதின்னு தனியா குடுத்துருக்காங்க. சொல்லகராதிய பொறுத்தவரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதல், ஓரெழுத்து ஒரு மொழி, ஓரெழுத்து ஒரு மொழி, அதுக்கப்புறம் உரிய பொருளை கண்டறிதல். இந்த மாரி கிட்டத்தட்ட அந்த பேராகிராஃப் குடுத்து காம்ப்ரிஹென்ஷன் மாரி கேட்கறது. அதுக்கப்புறம் ஆம், கோடிட்ட இடங்களில் சரியான சொல்லை எடுத்தெழுதல். பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல். இதுல வந்து பயிலுதல் சிறப்பு. இதுல பயிலுதல் வருமா? இல்லன்னா எழுதுதல் வருமா? இந்த மாரியானப்பட்ட கேள்விகள். அப்புறம் பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு இது மாரி தொடர்பா. அதான் கிட்டத்தட்ட இங்க பகுதி ஆ இலக்கணத்துல குடுத்திருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி குடுத்திருக்காங்க. வேற பெருசா எந்த கேள்வியும் இல்ல. அடுத்து அலகு 3ல எழுத்துத் திறன், சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்கள் அமைத்தல். அதாவது பழைய பழைய சிலபஸ்ல குடுத்திருந்தது தான். நம்ம நார்மலா பழைய சிலபஸ்ல இலக்கணத்துல என்னெல்லாம் படிச்சோமோ, அத இங்க ஒரு 3 பார்ட்டா பிரிச்சு குடுத்திருக்காங்க. என்னன்னு குடுத்திருக்காங்கன்னா, இலக்கணம், சொல்லகராதி, சொல்லகராதி, அதுக்கப்புறம் எழுதும் திறன். இப்படி 3 இதுவா பிரிச்சு குடுத்திருக்காங்க. அத பொறுத்தவரைக்கும் பெருசா எந்த சேஞ்சுமே இல்ல. இது வந்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் வாசித்து புரிந்து கொள்ளுதல். அப்புறம் கலை சொற்கள். கிட்டத்தட்ட டிரான்ஸ்லேஷன் இந்த மாரியான இது. அத பத்தியெல்லாம் மொத்தமா சேர்த்து பிரிச்சு குடுத்திருக்காங்க. அதாவது இங்க இருக்கிறது தான். பகுதியா இலக்கணம்ல இருக்கிறது தான் இங்க வந்து இதுல வந்து மொத்தமா குடுத்திருக்காங்க. இங்க கொஞ்சம் கொஞ்சம் பிரிச்சு எலாபரேட் பண்ணி குடுத்திருக்காங்க. இப்ப இலக்கியம் பக்கத்துல வந்தோம்னா தான் என்னன்னா, இவங்க இதுல வந்து பழைய சிலபஸ்ல வந்து பாதி இத எடுத்திருக்காங்க. திருக்குறள் எல்லாம் அப்படியே தான் இருக்கு. திருக்குறள்ல 20 அதிகாரம், 20 அதிகாரமும் அப்படியே தான் இருக்கு. அதுல பெருசா எந்த சேஞ்சும் இல்ல. அதுக்கப்புறம் அவங்க மொத்தமாவே என்னன்னு சொல்றதுக்கு, நாலடியார், நான்மணிக்கடிகை, இது எல்லாம் இன்னா நாற்பது, இனிமை நாற்பது, முதுமொழி காஞ்சி, திருவிடகம், இன்னா நாற்பது, ஔவையார் பாடல்கள் வரைக்கும் பழைய சிலபஸ்ல இருக்குது. ஆனா இங்க 17 கீழ்க்கணக்கு நூல்களில் பிற செய்திகள்லாம் இருக்காங்க. அத அவங்க இங்க புது சிலபஸ்ல 17 கீழ்க்கணக்கு அத பத்தி எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க கம்பராமாயணம், ராவண காவியம் இதுல இருந்து கிட்டத்தட்ட மொத்தமாவே எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேரா தமிழ், தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும் இந்த பகுதி ஈக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ் அறிஞர்களும் அதுல இருந்து மொத்த பாதியே எடுத்துட்டாங்க. கரெக்டா இது வரைக்கும் தான். அறநூறு அந்த ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள். அந்த ஔவையார் பாடல்கள் தொடர்பான செய்திகள். அது வரைக்கும் தான் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பழைய சிலபஸ்ல 17 கீழ்க்கணக்கு நூல்னு ஒண்ணு இருக்கு. அத 17 கீழ்க்கணக்கு நூல்களில் பிற செய்திகள் இருக்கு. அத பத்தி சுத்தமாவே எதுவும் குடுக்கல. அதுக்கப்புறம் நேரா வந்து தமிழ் அறிஞர்களும், தமிழ் தொண்டும்ல வந்துட்டாங்க. அதுல இருந்து ஆ அதுல இருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள். அதுக்கப்புறம் இங்க இருக்க ஆ அதுக்கப்புறம் இங்க நெறைய அ வே நம்ம நெறைய சான்றோர்கள பத்தி குடுத்திருந்தாங்க. நெறைய சான்றோர்கள பத்தி பழைய சிலபஸ்ல கேட்டிருக்காங்க. இதுல ஆனா பாதி பேர் எடுத்துட்டாங்க. இங்க குறிப்பிட்ட ஒரு 10 பேர் தான் குடுத்திருக்காங்க. தமிழ் பணி என்ன தொடர்பா உ.வே. சாமிநாத ஐயர், தோப்போ மீனாட்சி சுந்தரம், சி. இலக்குவனார்,
தமிழ் பணி தொடர்பான செய்திகள்ல தேவநேய பாவாணர், அகர முதலி பெருஞ்சித்திரனார், ஜியு போப், வீரமாமுனிவர் இப்படி கொஞ்சம் பாதி பேர் பேர் எடுத்துட்டு கொஞ்சம் பேரை தான் குடுத்துருக்காங்க. ஆனா கடைசியா இங்க என்ன குறிப்பு குடுத்துருக்காங்க நீங்க பார்த்தே ஆகணும். என்ன குறிப்பு குடுத்துருக்காங்கன்னா, அலகு 7க்கான பாடத்திட்டம் 10ஆம் வகுப்பு வரையிலான புத்தகங்களை அடிப்படையாகக் கொண்டது. அதாவது அவங்க கிட்டத்தட்ட 6த் டூ 10த் வரைக்கும் உள்ள எல்லா அந்த புக்ல இருக்க எல்லாத்தையுமே படிக்க சொல்லியிருக்காங்க. ஆனா, இங்க இருக்க பாதி பேரோட பேர் எடுத்திருக்காங்க. அதனால இந்த வாட்டி எக்ஸாம் எப்படி வருதுன்னு தெரியல. அ இங்க இருக்கவங்க பழைய சிலபஸ்ல இருக்க எல்லாரோடையும் எல்லார பத்தியும் கேட்பாங்களா? இல்லன்னா இதுல இப்ப புது சிலபஸ்ல இருக்கவங்கள பத்தி கேட்பாங்களான்னு தெரியல. அதனால நீங்க பழைய சிலபஸ்ல இருக்க மேக்ஸிமம் 6த் டூ 10த்ல இருக்க என்னென்ன ஆசிரியர்லாம் வருதோ, அவங்கள எல்லாம் கவர் பண்ணிருங்க. மேபி சிறப்பு தமிழ் புக்ல இருந்து வர அது சிறப்பு தமிழ் புக்க பத்தி அந்த புக்ல இருந்து வர்ற கொஸ்டின்ஸ் மட்டும் மேபி வராம இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். இந்த எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க.